கலக்குறீங்க, லைட் எல்லாம் போட்டு தெரிக்க விடுறீங்க. பாட்டி பாத்தீங்களா கிறிஸ்மஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கலப்புறம் பாருங்க. ஃபுல்லா வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வீட்டு பின்னாடி நெருப்பு போலியும் அவங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம தான் ஃபுல்லா கிறிஸ்மஸ் சாமானே எப்படி அழகாக மட்டும் பாருங்க. எத்தனை கோழி பார்த்துருக்கிறேன், turkey பார்த்துருக்கிறேன், கோழி பார்த்துருக்கிறேன். நெருப்பு கோழி நான் பார்த்ததே இல்லையா. கிறிஸ்மஸ் வாங்க பாப்போம் நெருப்பு கோழிய. பார்ப்போமே. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்னது உங்க சண்டை க்ளோஸ பார்த்தாதான் 3 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கு, தூங்கி மாதிரி இருக்கு. எதனால? சரியா பண்ணாரு சாப்பாடு பார்த்தது, அதனாலதான். அப்பா பயங்கரமா கிறிஸ்மஸ் செலவு பண்ணிருக்காரு, லைட்டிங்லாம் போட்டிருக்காரு. இந்த வருஷம் எங்களுக்கு தான் கிறிஸ்மஸ். எப்படி மட்டும் நாங்க தாமான கலக்கிற மட்டும் மாறுங்க. அழகா தான் இருக்கு. கரண்ட் பில்லு நல்லா பழுக்க போகுது. பிரதர் தேவி நாளைக்கு பாருங்க எங்க ஏரியாவை தெரிக்க போகுது. பார்த்தாலே தெரியல. ஏதோ பார்த்து தெரிக்க விட்டுட்டு தாமானை எரிச்சிடாதீங்க. ஐயா உருக்கெல்லாம் செஞ்சிருக்கோம், எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. எல்லாம் சாப்பிட்டேன். ஆனா எங்கடா தண்ணி ரத்தம் இப்பெல்லாம் ஏறிடும் பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க, ஆளை விடுங்கம்மா, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க, உங்களை அன்போட வரவேற்கிறோம். ஒரே சத்தமா இருக்கும் நினைச்சேன். பசங்க பணம் போல ஒட்டத்தை காணுங்க. என்னது ஒரு காக்கா குஞ்சு வாங்கணும். உள்ள அமைதி என்னாச்சு ஏதாச்சு போய்தான் கேட்போமே. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. என்ன சொல்றது? அமைதியா இருக்கு. ஒரு பசங்க மாதிரி இது வந்து சமாதான குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், அதுதான் அமைதியா இருக்குது. அப்ப நாங்களாம் என்ன அமைதியில இருக்கலாம்? ஆமா ஆமா, எங்க வீட்டுல எப்பமா ஒரே சட்டை ஒரே சட்டம் தான். ஆமா நம்ம இந்த வருஷம் வந்து சிம்பிளா செலிப்ரேட் பண்றது. ஸோ நம்ம வந்து ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா யார் எளிமையாக இருக்காங்க, யாருனால அவருடைய வசதி குறைவாக இருக்காங்க, ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா செலிப்ரேட். அப்படியா? வா நல்லா இருக்கு. இது கூட அலங்காரம் குறைவு, செலவு குறைவு, தாவரி குறைவு, கரண்ட் பில்லு குறைவு. அதோட நிச்சயம் பாருங்க, ஒரு ஆப்பு டிஎம்பி கருது அவன் தான் நான் பார்ப்பான். ஓஹோ ஒரு சம்பா அடிச்சிருவோம். ஏமாத்திட்டீங்களானே, அதோட டென்ஷன் ஆயிடும். ஆமா பாட்டி, இந்த வருஷம் வந்து நம்ம அமைதியான கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துருங்க. சரியா ஆண்டி? சாப்பிட்டு போறீங்களா ஆண்டி? கேட்டீங்க பாத்தீங்களா? சாப்பிட்டு போறீங்க. வந்தது அதுக்கு தானே. வந்து சாப்பிட்டு நொறுக்கிட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் பயிர் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பிடுங்க.